பாருங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பச்சரிசியையும் உளுந்தும் எடுத்துக்கோம். இந்த கிண்ணம் அளவு மெஷர்மெண்ட்டு ஒரே அளவாக இருக்கணும். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் பச்சரிசி, ஒரு கிண்ணம் உளுந்து, அதே மாதிரி ஒரு கிண்ணம் சர்க்கரை எடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டையும், இது 1 மணி நேரம் உளுந்து ஊற வச்சோம், இது 1.5 மணி நேரம் அரிசி ஊற வச்சோம். இல்லை வாஷ் பண்ணி இப்போ மழை அரைச்சிப்போம். அரைச்சிட்டு நம்ம பாகு வச்சுட்டு, சக்கரை பாகு வச்சுட்டு, சக்கரை பாகில் நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பிழிஞ்சு காராசேவு மாதிரி பிழிஞ்சு விட்டு குட்டி குட்டியாக பாகில் போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அரிசி அரைச்சிட்டோம். இதுலேயே உளுந்தையும் கொட்டி அதையும் மையமையாக அரைச்சிடும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு பிழிஞ்சு விட்டால் வர்ற அளவுக்கு அரைச்சா போதும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மழை அரைச்சாச்சு. இதில் ஒரு சிட்டியை சும்மா டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுப்போம். நல்லா மழை அரைச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வச்சு இந்த பேக்கெட்டில் கவரில் போட்டு நம்ம அப்படி சின்னதாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். வத்தலுக்கெல்லாம் பிழியும்ல, அந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுப்போம். பிழிஞ்சு விட்டு எடுத்துகிட்டு ஜீரா வச்சு அதில் போட்டுற வேண்டியதான். ரொம்ப எம்மையாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி, சிம்பிள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி போட்டாலே போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு போதும். நம்ம முதல்ல எண்ணெய் பாகு காய்ச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு கடாய் வச்சாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம். அதை ஸ்லோ ஃபயரில் வச்சுருவோம். இதில் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்குவோம். இந்த சைடில் பாகு காய்ச்சலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சர்க்கரை, அதே அளவு சர்க்கரை, தண்ணியும் அதே அளவு தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையும் போட்டுக்கலாம். இது பாகு காயட்டும். அப்படியே இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு பிசுக்கு பதம் வச்சிட்டோம். அது வரைக்கும் இது கரைஞ்சிட்டுட்டோம். இதில் நம்ம கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கலாங்க. சும்மா ஒரு சிட்டிக்கை போட்டால் போதும். ஒரு கலருக்கு வச்சுருக்கேன். ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். இது ஒரு பிசுக்கு பதம் வர்ற மாதிரி கொதிச்சு விட்டுக்கிட்டோம். அதுக்குள்ளே இங்கேயும் எண்ணெய் காய்ஞ்சி வச்சுருக்கேன். இதையும் ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா மழைன்னு அரைச்சிருக்கோம். அது நம்ம இந்த மாதிரி கவரில், பால் கவரோ இல்லை இது மாதிரி ஆயில் கவரோ அதில் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். நான் இதில் நல்லா வருதா பார்க்கலாம். நம்ம புரிஞ்சு பார்க்கலாம். இருக்கேன் சின்னதாக இப்படி வந்தால் போதும். இல்லை இவ்வளோ மொத்தம் போதுமா? கொஞ்சம் பெருசாக புரிஞ்சுக்கலாம்ல. கொஞ்சம் பெருசாக புரிஞ்சு இந்த ஓட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் ஒரு காராசேவு மாதிரி குட்டி குட்டியாக பாருங்கள், அழகாக விழுது பாருங்கள். விழுது பார்த்தீங்களா? இதே மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை விட்டு விட்டாக போடலாம். குட்டி ஜாங்கிரி மாதிரி போடலாம். இப்போ இதில் பாருங்கள் கொதிச்சுட்டே இருக்குது. அந்த இது பிசுக்கு பதம் வரணும். இப்படி அழுத்தினோம்னா பிசுக்கு பதம் வரணும். கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம விட்டாக பிழிஞ்சு விட்டோம்ல, அதை நம்ம கட்டி போட்டு வேக வச்சுருக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சிம்பிள். சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. கொஞ்சம் மரம்னு வந்தோன்னு எடுத்து நம்ம சர்க்கரையில் போட்டு விட்டுருக்கோம். அது நல்ல அந்த சர்க்கரையை ஜீரா இழுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா சூப்பராக எம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமாக செஞ்சு தரலாம். ரொம்ப ஈஸி தான். ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் என்னாவது ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணும்னா இப்படி செஞ்சு தரலாம். நம்ம இதே போல் நல்லா பிழிஞ்சு விட்டு வறுத்து எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுடலாங்க. ஜீராவில் போட்டோம்னா அந்த ஜீராலாம் உறிஞ்சிக்கிட்டு ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தேன் மிட்டாய், பூந்தி, பெரிய பூந்தி இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம கவரில் போட்டு பிழிஞ்சிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் நல்லது. உளுந்து கலந்துருக்கு இல்லைங்களா, அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி பிழிஞ்சது ரொம்ப ஈஸி. ஒன்றும் கஷ்டமே இல்லது. ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் செஞ்சிடலாம். எல்லாம் ஈக்குவல் ரேஷியோ. 1 கப்பு அரிசி, பச்சரிசி, 1 கப்பு உளுத்தம்பருப்பு. 1 மணி நேரம் உளுத்தம்பருப்பு ஊறணும், 1.5 மணி நேரம் பச்சரிசி ஊறணும். ஊறினோன்னு நம்ம நல்லா மழைன்னு அரைச்சிக்கணும்.
மழை அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து அதில் சின்ன ஹோல் போட்டு அதில் மாவு போட்டு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு ஜீராவில் எடுத்து போட்டோம்னா அந்த ஜீராலாம் உறிஞ்சிக்கிட்டு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். ஈஸி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம கவரில் போட்டு பிழிஞ்சு ஜீராவில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸிங்க, செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தி. உளுந்து இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.